இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 7:5. நீ அவர்களிடத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மக்கள் தேவனுக்குன்னு செலுத்தின ஆடு மாடு எல்லாத்தையும் கர்த்தர் மோசேவை பார்த்து அதை லேவியராகிய ஊழியக்காரவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா தேவனுக்காக மட்டும் இல்லை, பூமியில் வாழ்கிற மனுஷருக்காகவும் தேவன் ஊழியக்காரவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேவனுக்கு கொண்டு வந்ததை ஊழியக்காரவங்களுக்கு கொடுன்னு மோசேவை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் நாம் ஊழியக்காரவங்களுக்கு செய்யணுமான்னு யோசிக்கிறோம். நாம் தேவனுக்கு செய்கிறதுக்கே செய்யணுமான்னு யோசிக்கிறோம். ஊழியக்காரவங்களுக்கு யோசிக்காமல் இருக்கிறோம். எவ்வளவு செலவு செய்கிறோம். அப்போல்லாம் கணக்கு போட தோணாது. சேமிப்புன்றது நமக்கு தோணாது. வருமானம் கம்மியாக இருக்குன்னு தோணாது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தோணாது. ஆனால் தேவனுக்கு செய்யும் போதும் ஊழியக்காரவங்களுக்கு செய்யும் போது மட்டும்தான் பயங்கரமாக கணக்கு போடுவோம். தேட்டர், சுற்றுலா, ஷாப்பிங் இப்படி செலவு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், என்றைக்கோ ஒரு நாள் தானே செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறோம், டெய்லியாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் டெய்லியாக ஊழியக்காரவங்களுக்கும் தேவனுக்கும் செய்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் தானே செய்கிறோம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளால் முடிஞ்சதை தேவனுக்கும் ஊழியக்காரவங்களுக்கும் செய்யணும். நம்மளோட சொந்த சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதுல எந்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை. தேவனுக்கும் ஊழியக்காரவங்களுக்கு மட்டுமே நம்ம மனதார சந்தோஷமாக செய்யும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுலேயும் ஊழியக்காரவங்களுக்கு நம்ம செய்யும்போது தேவன் சந்தோஷப்படுவார். மக்கள் தேவனை மட்டுமே நினச்சதுனால தான் தேவனுக்கு மட்டுமே எல்லாத்தையும் செலுத்தினாங்க. ஆனால் தேவன் என்கிட்ட கொண்டு வந்ததை செலுத்தினதை முதல்ல ஊழியக்காரவங்களுக்கு கொடுன்னு மோசையை பார்த்து சொல்கிறாரு. நாமளும் தேவனை மட்டும்தான் பார்க்குறோம். நம்மளோட தேவைகள் அப்போ மட்டும்தான் ஊழியக்காரவங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக அவங்களும் நினைக்கிறோம். அதனால தேவனுக்காகவும் நமக்காகவும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரவங்களையும் நினைக்கணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை அன்போடு மனதார செய்யணும். அப்போ தான் உண்மையிலே தேவன் சந்தோஷப்படுவார். தேவனை சந்தோஷப்படுத்தினோம்னா என்றைக்குமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆமென்.